விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் இன்றைக்கி சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோங்க. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி வட்டத்துக்கு சேர்ந்த பூலாம்பட்டி ஏரியாவில் ஒரு ஏக்கரை மட்டும் பார்க்க வந்திருக்குறேங்க. ஒரு ஏக்கர் வந்து கரும்பு தோட்டம். தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடுனாலும் மெயின் ரோடு மாதிரி வருது. இந்த பார்க்க வந்த ஒரு ஏக்கரா தோட்டத்துக்கு ஒரு செவ்வக டைப்பில் இருக்குதுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி வருங்க. கரெக்டாக ஒரு 100 அடி தான் வரும் ரோடு பேஸு. தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது காடு. இப்போ நம்ம நிற்கிறது அது குபேர மூலைங்க. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா வாயு மூலைக்கு ஒரே நேர் தான். இது கிராஸ் எல்லாம் இல்லை. இந்த கரும்பு முழுசுங்க. இந்த நெல் வயல் இல்லை. நெல் வயலும் கொடுக்குறத பின்னாடி கொடுக்குறது இப்போ இல்லை. இப்போ நான் பார்க்க வந்தது இந்த கரும்பு தோட்டம். இது குபேர மூலைங்க. இதிலிருந்து நான் அக்னி மூலை காட்டிட்டு அப்படியே உங்களுக்கு எல்லா பக்கம் காட்டுறேன். இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு தெற்கு திசையிலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அந்த பக்கம் எல்லாம் கரும்பு, செங்கரும்பு, இல்லை நல்ல வெள்ளாமை ஏரியா. இது வந்துங்க அந்த பூலாம்பட்டி இருக்குதுங்கள்ல, அந்த பூலாம்பட்டியிலிருந்து ஒரு சும்மா 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. பூலாம்பட்டினாவே உங்களுக்கு தெரியும், காவிரி ஆத்தங்கரைங்க. அதுபோக வந்து மேட்டூர் தண்ணி வாய்க்கால் தண்ணியும் இந்த காட்டுக்கு கிழக்கையில் அந்த மேட்டூர் வாய்க்கால் தண்ணி போகுது. இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணியும் பாயுது, கிணத்துலேயும் கூட்டு. கிணறு வந்து எப்போயுமே வத்தாத கிணறு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காவிரி ஆத்தங்கரை ஓரத்துலேயே இருக்குதுங்க. பூலாம்பட்டிங்கிறது இதுதாங்க. பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு அக்னி மூலைங்க. இந்த 1 ஏக்கராவுக்கு அக்னி மூலையும் குபேர மூலையும் ரோடு பேஸில் வந்துடுது. இதிலிருந்து அப்படியே ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் வரல. நல்லா புள்ளி வச்ச மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் 100 அடி அகலத்தில் ஒரு 300 அடி நீளத்தில் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு வந்து கூட்டு கிணறாக தான் வருதுங்க. மூணில் ஒரு கூட்டு. இந்த ஏரியா நீர்நிலைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க. பயங்கரமான தண்ணி வசதி. காவிரி ஆத்தங்கரை ஓரம் பாருங்கள், கரும்பெல்லாம் பாருங்கள், பட்டாசாக இருக்குது. மண் அருமையான மண்ணுங்க. இதெல்லாம் வந்துங்க ஒரு மகிழி மண்ணோடு சேர்ந்தது. அருமையான மண். நீங்களே அக்கம் பக்கம் விவசாயத்தையெல்லாம் எல்லாமையெல்லாம் பார்த்தீங்க. மஞ்சள் கரும்புன்னு பட்டை கிளப்புந்த ஏரியா. காடு பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் தெற்கு செருவாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய செருவு இல்லை, பெரிய ஜம்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் சருவுன்னு பார்த்துட்டிங்கன்னா தெற்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குது. இதாங்க ஈசானி பகுதியில் ஒரு மாமரம் பாருங்கள். தண்ணி எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். மேலே வந்து இந்த காட்டுக்கு மேலே, அதாவது வடக்கு திசையில் வாய்க்கால், மேட்டூர் வாய்க்கால் தண்ணி வாய்க்கால் போகுதுங்க. அதிலிருந்து டைரெக்டாக வந்து பைப் போட்டு விட்ருக்குறாங்க காட்டுக்கு பாயிற மாதிரி. தேவைன்னா எடுத்து விட்டுக்கலாம் அந்த மாதிரி. இதில் தண்ணிக்கு எந்த குறையுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் ஜலமூலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும், அந்த இடத்துல ஒரு பெண்டு வந்து நம்மளுக்கு அக்னியை கொஞ்சம் இழுத்து மாதிரி தான் வருது.
அந்த பக்கம் சேரும் ஜகதியுமாக இருக்குது, போக முடியல. மொத்தம் அக்னி மூலை இழுத்து மாதிரி வருது, கட்டாகலை. அதே மாதிரி ஜலமூலை கொஞ்சம் கட்டான மாதிரி தான் வருது. அந்த மாமரம் இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலை. இது அப்படி தான் இருக்குது. இந்த தோட்டத்தினுடைய ஒரு ஏக்கர் விலை வந்து, ஒரு ஏக்கர் தான் நான் பார்க்க வந்தது, சரியாக 2 கோடி ரூபா சொல்கிறாருங்க. இந்த பக்கமெல்லாம் இந்த ரெசார்ட்டு இந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கெல்லாம் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சென்ட் 6 லட்ச ரூபா வரைக்கும் போகுதுங்களாம்மா. அதனால் இவங்க சொல்கிறது ஏக்கர் 2 கோடி ரூபா சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல, சொல்கிறத சொல்லிக்கிட்டேன். மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க, பேசிக்கலாம். நேரில் வந்தால் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. சேலம் மாவட்டத்தில் இப்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு ரைட்டு போட்டிருக்குறோம். தேவைப்பட்டால் உடனே ஃபோன் பண்ணுங்க. நமது சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். இதாங்க இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிற வாய்க்கால். நல்லா பெரிய வாய்க்காலாக போகுது. இந்த வீடு, இந்த செட்டு பார்த்திங்கன்னா நான் பார்க்க வந்த காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வாய்க்காலுக்கும் நான் பார்க்க வந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வண்டி தடை, வாய்க்கால் தடை ஒன்று போகுது. இதுவும் வந்து வாய்க்காலுடைய புறம்போக்கு தடம் தான். இந்த தடமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி வடக்கு திசையில் போகுது. இந்த தடம் அதுக்கு மேலே தான் அந்த வாய்க்கால். ஒரு வாசத்துக்கு பார்த்திங்கன்னா காட்டுக்கு வடக்கையில் வந்து இந்த தடம், இந்த வாய்க்கால் நீர்நிலைகள். வந்த காட்டுக்கு தாங்க அக்கடி மூலை, இல்லை வாய் மூலைங்க. பாருங்க, பக்கத்தில் வந்து நெல் வயல், அதுக்கப்புறம் பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, இப்படி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஓகேங்க, இந்த காடு வந்து இப்படித்தான் அமைஞ்சிருக்குது. இதுதான் நிலவரம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.